வெல்கம் டு அவர் சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மஞ்சள் பூசணிக்காய். இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து ஒரு 150 கிராம் 200 கிராம் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு அதை வந்து நல்லா கழுவிட்டு தோலோடு பாருங்கள், இந்த தோல் கூட போட்டிருக்கேன் நான். தோல் அந்த சீடு அந்த இது பழம் மஸ்க் மெலான் மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த வாசனை கூட மஸ்க் மெலான் மாதிரியே இருக்குது. அந்த உள்ளே இருக்கிற இது மாதிரி இருக்குது இல்லையா, இது அது கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு பச்சையாக அரைச்சிட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் பெப்பர் உப்பு போட்டு சாப்பிட்லாம். இல்லை விருப்பப்பட்டவங்க நாட்டு சக்கரை மாதிரி போட்டும் சாப்பிட்லாம். இதில் வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கணும். ஒரு பிஞ்சு சால்ட்டு, நாட்டு சக்கரை, அது ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காட்டு பாருங்க. அரைச்சிட்டேன் நான். நாட்டு சக்கரை போட்டு அரைச்சதுனால இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நாட்டு சக்கரை போட்டு அரைச்சிட்டா சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு வாங்கி ஒரு வித்தியாசமும் தெரியல. மஸ்க் மெலான்னு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா ஜூஸ் கடையெல்லாம், அதே மாதிரி இருக்குது. இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்றாங்க. அதாவது ஸ்டமக் மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி விடும். அப்புறம் வந்து உள்ளுறுப்புகளுக்கெல்லாம் வந்து வலு வர மாதிரி செய்யும். இன்னொன்று வந்து இளநியா, அப்புறம் சில வியாதிகள்லாம் கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த ஜூஸை நான் ரெடி பண்ணேன். இதை வந்து பிடிக்கலன்னா வடிகட்டி சாப்பிட்லாம். ஆனால் இது வந்து நான் பாருங்கள், அரைச்ச உடனே இது வந்து ஜூஸ் மாதிரியே ஆகிடுச்சு. நல்லா அழகாக வந்து ஜூஸ் மாதிரியே ஆகிடுச்சு. இதை வந்து எல்லாம் போட்டேன் நான். அந்த தோல் எல்லாம் போட்டுட்டேன், ஒன்றுமே தெரியல. இது டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் யாருக்குன்னா ஜூஸ் கொடுத்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய்னே சொல்ல மாட்டாங்க. தண்ணி ஜூஸாக எடுக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் வாட்ரு கலக்கி வாட்ரு ஆக்கி அதை வந்து வடிகட்டிட்டு சாப்பிட்ணும். இப்படியாகவும் சாப்பிட்லாம் நம்ம. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலம் வந்துடுச்சு, தைரியமாக சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்லாம். இது வந்து நீங்களும் வந்து முயற்சி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. மஸ்க் மெலான் டேஸ்ட்டே வருது. நீங்கள் செய்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இந்த இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வீடியோ வந்து இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.